ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம பிச்சாவரம் போட்டிங் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே போகக்கூடிய இடம் தான் பிச்சாவரம். நான் சிதம்பரத்துலேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு. பைக்கில் தான் போயிருந்தோம். ஒரு நாள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். செம்ம வெயில். மார்னிங் ஒரு 10 மணிக்கு கிளம்புவோம் வீட்டிலேருந்து. நீங்கள் வந்துட்டு ஒரு 6-7க்கு கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெயிலுக்கு முன்னாடியே போயிடலாம். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ரீச் ஆனதுமே உள்ளே வந்துட்டு தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கேயே கிடைக்கும். நீங்கள் வெளிலேருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டு. தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு போட்டுக்கு வந்துட்டு 500. 8 பேர் இருந்தீங்கன்னா 1000. இதே வந்துட்டு இயந்திர படகுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு யாரும் இல்லாமல் மோட்டர் இதுலேயே ரன் ஆகும். அது வந்து மேலே கொஞ்சம் வெயில் தெரியாமல் கவர் பண்ணி சீட்லாம் சாஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 2000. 4 பேருக்கு 1000, 8 பேருக்கு 2000. நாங்கள் இதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த தசாவதாரம் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கெலாம் போகிறதுக்கு இந்த படகு தான் பெஸ்ட்டு. அந்த மோட்டர் படகு எடுத்தோன்னா உள்ளெல்லாம் போகாது வளைஞ்சி. அதே மாதிரி இந்த டிக்கெட் இல்லாமல் நம்ம போட்டு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து நம்ம போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து 400 கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. விஷால் படம் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுவும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த இது ஃபுல்லாகவுமே சதுப்பு நில காடுகள் தான். உப்பு தண்ணியில் எந்த மரமுமே வளராது. ஆனால் அந்த பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது வந்துட்டு பிச்சாவரம் வந்து 2வது பெரிய சதுப்பு நில காடுகள். உப்பு தண்ணியில் நிறைய வளரும். அந்த இடையில குட்டி குட்டி நண்டு, மீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது உள்ளேயே வந்துட்டு நரிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு எதுவும் விசிபிளாக இல்லை. இதில் வந்து தண்ணியோட ஆழம் ரொம்ப கம்மி தான். இப்போது பெரியவங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹிப் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா கீழே மண் வந்து புதை மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதில் இறங்கி நிற்க முடியாது. மற்றபடி ஆழம்லாம் கிடையாது. ஸோ சேஃப்டி தான். ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் குழந்தைக்குனாலும் போட்டுக்கலாம், நமக்குனாலும் போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே பக்கம் அடிக்கடி போய் பழக்கம் அப்படின்றதுனால லைஃப் ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்தேன். பட் அது ரொம்ப மூச்சு விட சிரமமாக இருக்க மாதிரி இருந்ததுனால நாங்கள் கழட்டி வச்சிட்டோம். இது வந்துட்டு அழகாக போகும்போது பசங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போட்டிங்க்கு. எனக்கு தெரிஞ்சு இது மினிமம் ப்ரைஸ் இங்கே கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிலலாம் போனதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் 500 கொடுத்துட்டு ஒரு போட்டுக்கு வந்துட்டு நீங்கள் 6 மெம்பர்ஸ் கூட போகலாம். நம்ம தனியாக நம்ம ஃபேமிலி மட்டும் இருக்கணும், வேறு ஆளுங்கள்லாம் வேணாம் அப்படின்றதுனால ஒரு இது 500 கொடுத்து சார்ஜ் பண்ணி தனியாகவே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒருத்தவங்க மட்டும் ஓட்டுறதுக்கு கூட வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரைடுக்கு 100 rupees தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 400 rupees கொடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே தான் வந்துட்டு இந்த பட ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. அது போகும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நடுவில் ஒரு சின்ன வழி இருக்கும். அதில் வந்து போட் போகும். பக்கத்துலேயே வந்துட்டு மீன்லாம் நீந்தி போகும். பார்க்கவே நல்லாயிருக்கும். அலையாத்தி காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். இந்த 500 சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரிட்டன் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கூப்பிட்டு போவாங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா பொறுமையாக, அதாவது இது கையால் தான் துடுப்பு போடுவாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகாது. ஸ்லோவாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா சுற்றி தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு. சுற்றி மரமும் இருக்கிறதுனால வெயில் ரொம்ப தெரியல. கொஞ்சம் அந்த பிளேஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இதிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துலேயே வந்துட்டு புதுப்பேட்டை பீச், அதாவது சாமியார்பேட்டைன்னு சொல்லுவோம். அதாவது கடல் இருக்கும். அங்கே பீச் அப்படின்னா வேறு ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது. கடல் இருக்கும். நம்ம போயிட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். ஆனால் அதே டைமில் வந்துட்டு ரொம்ப வெயில், அங்கே செம்மையாக வெயிலாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஈவினிங் டைமில் வேணும்னா அந்த மாதிரி போகலாம். பசங்களை நான் மேக்ஸிமம் பீச்சுக்கு கூப்பிட்டு போக கொஞ்சம் பயப்படுவேன். ஸோ அதனால் சும்மா ஜஸ்ட்டு காட்டிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு நீங்கள் சண்டே அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா சம்மர் வெக்கேஷன் மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி பிச்சாவரம், அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற நடராஜர் டெம்பிள் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். ஆனால் இப்போது சம்மர் ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுனால மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெயில் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய வேர்கள் வந்து கீழே இருக்குது ரொம்ப அடர்த்தியாக. சுனாமி வந்தப்போ கூட இந்த இடத்துல அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படலை.
ஏன்னா இந்த மரம் செடி இருக்கிறதுனால அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் இந்த மரங்கள்லாம். நம்ம ஊர் வந்துட்டு உண்மையிலே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நாங்கள் போன டைம் வந்து நல்ல கூட்டம். ஏன்னா சம்மர் டைம் இருக்கல, நிறைய பேர் பஸ்லலாம் வந்து இறங்குனாங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் எப்பயாச்சும் நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது போனேன். அதோட அதுக்கப்புறம் கேப் விட்டுருச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் போனேன். பசங்களை போட்டிங் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் கரை மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் வந்துட்டு ஊர் கிராமம் வந்துடும், தெற்கு பிச்சாவரம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தண்ணியிலே போயிட்டு தண்ணியிலே ரிட்டன் வரப்போகிறோம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் வந்துட்டு நிறைய பறவைகள் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு நடுவில் இதில் வந்துட்டு நரி அப்புறம் நீர் நாயெலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கல, ஸோ தெரியல. அதே மாதிரி மீன் நண்டு எல்லாமே பிடிக்கிறாங்க இந்த தண்ணியில். அது அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால இறங்குறாங்க. கீழே வந்துட்டு ஆழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வந்து ஹெவியாக இருக்கும், கிழிச்சிரும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு கீழே இறங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பழக்கம் இல்லாதவங்களால். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு லீவ் விட்டு ஒரு 20 days கிட்ட ஆகிடுச்சு. பசங்க வீட்டில் வந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு மறுநாள் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் ஆஃபீஸ் லீவ் எடுத்துட்டாங்க. ஒரு 10:30 போல் கிளம்பி போயிட்டு ஈவினிங் 4 to 5 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தாச்சு. இந்த இடத்துல இந்த போட்டிங் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே நெய்தல்ன்ற ஹோட்டலில் போயிட்டு மீன் குழம்பு சாப்பாடு, ஒரு சாப்பாடு 100 rupeesக்கு ஒருத்தன் தான் சொல்லணும். நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பக்கத்துலேயும் சாமியார்பேட்டை பீச்சுக்கும் போயிட்டு 4:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். இதுதான் ஆழி, உயிரோட இருக்குது, மூவ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.